பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட தேவனின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக சில வசனங்களை நம்ம தியானிக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா, தேவனின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பு வசனமாக மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெரிகிறது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இந்த 3 காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு. முதலாவது பார்த்தீங்கன்னா, நியாயம் செய்து. இதுக்காக நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 8 to 10 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது வேதபாரகர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு அற்புதம் செய்யறதுக்காக அவரை சோதிப்பாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுவார், ஓய்வு நாட்டில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறாரு. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறது ஒரு நியாயம். வாலிபர்களாக இருக்கும், கர்த்தர் நம்மகிட்ட நம்மளுடைய இந்த வாலிப பிரயத்தை அர்ப்பணிக்கவும் அவருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் விரும்புகிறாரு. அது இரண்டாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இரக்கத்தை சிநேகித்து. இரக்கம் அப்படின்னா தண்டனையை நீக்குவதே இரக்கம். இதுக்காக ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதோடைய 20-21 வசனங்களை பார்க்கும்பொழுது, யோசேப்புடைய சகோதரர்கள் எவ்வளவோ தீங்கு செய்திருக்காங்க. அவருக்கு யோசேப்பு அந்த எகிப்தில் ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது என்னென்னா செய்திருக்கலாம். இருந்தாலும் யோசேப்பு அவர்களுக்கு அந்த தண்டனையை நீக்கி அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதுபோல தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதான் அநேகம் நம்மகிட்ட தீங்கு செய்திருந்தாலும் அந்த தண்டனையை நீக்கி இரக்கத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். கடைசியாக பார்க்கும் பொழுது மனத்தாழ்மையாக இருக்கிறது. மனத்தாழ்மை அப்படிங்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கான ஒரு சம்பவங்களை பார்க்கும் பொழுது, எஸ்தர் புஸ்தகத்தை எடுக்கும் பொழுது, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, எஸ்தர் தன்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து அவளுக்கு தாழ்மையாக அவங்க சொல்றதை கேட்டு எஸ்தர் தனிந்து போகும்போது கர்த்தர் கிருபையா எஸ்தர் மீது கண்ணோக்கமாக இருக்கிறாரு. எஸ்தரை ஏற்ற காலத்தில் அந்த பட்டணத்தில் ராஜாத்தையே கர்த்தர் உயர்த்துகிறாரு. இது போல நாமளும் மனத்தாழ்மையாக நம்மளுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் கிருபையா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இந்த 3 காரியங்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பாக்கி. இந்த 3 காரியங்கள், முதலாவது நியாயமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறது, இரண்டாவது இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது, மூன்றாவது மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வது. தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.